வருமா? இது வரைக்கும் நம்ம பேசிக் மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 வீடியோஸுமே வந்து பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். மேக்ஸோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த சம்மில் டவுட் இருக்குது, அந்த சம்மில் டவுட் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக அந்த 2 பார்ட்லேயும் என்னென்ன ஹோம்ஒர்க் சம் கொடுத்தோமோ அது எல்லாமே இன்றைக்கி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்தவங்க எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தப்பாக வந்தது அப்படின்னா என்ன தப்பு, எதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி போடுறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பார்க்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2ல் என்னென்ன ஹோம்ஒர்க் சம் கொடுத்தோமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 1 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பார்ட் 2 பாருங்கள். ஃபஸ்ட்டு 9th சம் தான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தோம், அதாவது அடிஷன். ஓகேங்களா? தசம எண்ணில் கூட்டல் பாருங்கள். 9.1 + 3.22 + 0.66. ஓகேங்களா? இதை 3ஐயும் கூட்டணும்னு சொல்லி கொடுத்தோமா? பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 9.1. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? புள்ளி எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 3.22, அதுக்கப்புறம் 0.66. ஓகேங்களா? இப்போ கூட்டலாமா? என்ன பண்ணணும்? கடைசியிலேருந்து கூட்டணுமா? இது என்ன ஆகும்? 8ன்னு ஆகும். இதை கூட்டணும் அப்படின்னா 6, 8, 9. ஓகேங்களா? இதை கூட்டணும் அப்படின்னா 9, 10, 12. ஓகேங்களா? புள்ளிக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் கீழே புள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 12.98. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. 24 + 32.1 + 0.08 + 0.5. ஓகேங்களா? இதையும் அதே மாதிரி புள்ளி எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் வர்ற மாதிரி முதல்ல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 24. ஓகேங்களா? 24 பார்த்தோம் அப்படின்னா முழு நம்பர். ஓகேங்களா? ஸோ முழு நம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கடைசியாக புள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா? புள்ளி வச்சு 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 32.1. அடுத்து 0.08. ஓகேங்களா? புள்ளி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அடுத்து 0.5. ஓகேங்களா? இப்போ இதை கூட்டலாமா? கடைசி பாருங்கள் என்ன இருக்குது? வெறும் 8 தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதை கூட்டணும் அப்படின்னா 6, இதை கூட்டணும் அப்படின்னா 6. ஓகேங்களா? இதை கூட்டணும் அப்படின்னா 5. புள்ளி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே நம்மளும் புள்ளி வச்சுக்கணும். அப்போ 56.68. ஓகேங்களா? இப்போ அடுத்து போகலாம். அடுத்த சம் என்ன? 7.1 கீழே வந்து 3.456. ஓகேங்களா? இதை பார்த்தோம் அப்படின்னா கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ கழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மேலே எத்தனை இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கழிக்கணும் அப்படின்னா இங்கே 0ல் 6 போகாது. முன்னாடி பார்த்தோன்னா முன்னாடியும் 0 தான் இருக்குது. அப்போது இந்த 1லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது 0 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது வந்து 10ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ 10லேருந்து 6 போச்சுன்னா 4, 9லேருந்து 5 போச்சுன்னா 4, 0லேருந்து 4 போகாது. அதுக்காக முன்னாடி இருந்து எடுத்துக்கலாம். இதில் 6ன்னு ஆகிடும், இது 10ன்னு ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 10லேருந்து 4 போச்சுன்னா 6, 6லேருந்து 3 போச்சுன்னா 3. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் புள்ளி வச்சுக்கலாம். என்னாகும்? 3.644ன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன? 3.644. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள் 17.65 - 8.52. ஓகேங்களா? 17.65 8.52. அதே மாதிரி புள்ளியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கழிக்கணுமா? 5லேருந்து 2 போச்சுன்னா 3, 6லேருந்து 5 போச்சுன்னா 1. ஓகேங்களா? 7லேருந்து 8 போகாது. அதுக்காக முன்னாடி இருந்து எடுத்துக்கலாம். இது 0 ஆயிரும், இது 17ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 17லேருந்து 8 போச்சுன்னா எத்தனை இருக்கும்? 9ன்னு இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி 0. அப்போ புள்ளிக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே நம்ம புள்ளி வச்சுக்கலாம். என்ன வரும்? 9.13ன்னு வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் அடுத்து HCFல 2 சம் கொடுத்தோம். ஓகேங்களா? HCFல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் 84, 120. ஓகேங்களா? ரெண்டையுமே நம்ம டானா வகுத்தல் போட்டுக்கலாமா? 84, 120. ஓகேங்களா? மினிமம் நம்ம எந்த நம்பர்லேருந்து டிவைட் பண்ணணும்னு சொன்னோம்? 2லேருந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2ஆல் பண்ணோம் அப்படின்னா இது 4,
2, 6 2 12 0. மறுபடியும் 2ஆல் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா இது 2 2 4 1 2 2, 3 2 6 0. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும், ஆனால் இன்னொரு நம்பர் ஆகாது. ஓகேங்களா, நம்ம காமனாக டிவைட் ஆகிற நம்பர் தான் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, 3ஆல் டிவைட் ஆகும். 7 3 21, 5 3 30. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 3 நம்பர் இருக்கு இல்லையா, சைடில் இருக்க நம்பரை நம்ம பெருக்கிக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குது, 2 2 × 2 × 3 அவ்வளோதான் இருக்கா. இப்போ என்ன ஆகும், 2 2 4 4 12. அப்போது 84 120ஓட HCF பார்த்தோம் அப்படின்னா 12. ஓகேங்களா, ஓகே. அடுத்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 27 45. ஓகேங்களா, அப்போது 27, 45க்கு நம்ம வந்து டானா வகுத்தல் போடணும். ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈவன் நம்பர் இல்லை, அதனால் 2ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ 3 எடுத்துக்குவோம். 3ஆல் போட்டோம் அப்படின்னா 9 3 27, 1 3 3, இங்கேருந்து 1 இங்கே வந்துடும், 15 5 3 5. ஓகேங்களா, மறுபடியும் இதை 3ஆல் போடலாமா? 3ஆல் போட்டோம் அப்படின்னா 3 9 5 5. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே காமனான நம்பரால் டிவைட் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், 3 × 3 வேல்யூஸ் என்ன, 3 9. ஓகேங்களா, இப்போ நம்ம 19 20 பார்க்கலாம். பாருங்கள், எல்சிஎம் ரெண்டுமே எல்சிஎம் சம்மு பார்க்கலாமா. 19வது சம் என்ன, 10 15. ரெண்டுக்குமே டானா வகுத்தல் போடணும். ஓகேங்களா, 2ஆல் நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா 3ஆலையும் போட முடியாது. ஸோ எந்த நம்பரால் போடலாம், 5ஆல் போடலாமா. 5ஆல் போட்டோம் அப்படின்னா 2 5 10 3 5 5. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் இதை காமனான நம்பரால் போட முடியாது. ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடில் இருக்க நம்பர் தென் இந்த கீழே இருக்க நம்பர் இது எல்லாத்தையுமே பெருக்குனா தான் எல்சிஎம்மா. இப்போ பெருக்கலாமா, என்ன வரும், 5 2 3. ஓகேங்களா, 5 × 2 × 3. இப்போ பெருக்குங்க, 2 10 5 30. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30. ஓகேங்களா, இப்போ அடுத்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 14 42. ஓகேங்களா, 14 42. ஓகேங்களா, இப்போ 2ஆல் போடலாமா. போட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும், 7 2 14, 2 2 4, 1 2 2. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் 7ஆல் தான் போட முடியும். ஓகேங்களா, அதுக்கு கீழே இருக்க சின்ன நம்பரால் நம்மளால் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ 7ஆல் போட்டோம் அப்படின்னா 1 7 3 7 21. ஓகேங்களா, இதுக்கப்புறம் காமனான நம்பரால் நம்மளால் போட முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த சைடில் இருக்கிறது தென் கீழே இருக்கிறது. ஓகேங்களா, இது ரெண்டையுமே பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், என்ன வரும், 2 × 7 × 1 × 3. ஓகேங்களா, பெருக்கலாமா. 2 7 14, 14 × 1 14, 14 × 3. அப்போது 14 × 3 பெருக்கணும் அப்படின்னா 3 2 12, 3 4. அப்போது 42 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எதுக்கு போட்டிருக்கோம், அடிஷன் கூட்டல் போட்டிருக்கோம், கழித்தல் போட்டிருக்கோம், HCF எல்சிஎம் இதுக்கு எல்லாமே ஹோம்ஒர்க் சம் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்து நம்ம பின்னத்துக்கான ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்க, நம்ம பின்னத்தில் இருக்கிறத கூட்டல் கழித்தல் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 1/2 + 1/2. ஓகேங்களா, கீழே ரெண்டுலேயுமே ஒரே நம்பர் இருந்ததுன்னா, ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்ததுன்னா நம்ம அப்படியே கூட்டிக்கலாம்னு சொன்னோமா. பாருங்கள், ஒரே ஒரு டைம் கீழே அந்த நம்பரை போட்டுவிட்டு மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ 1 + 1 அப்போ 2/2 வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர் ரெண்டையும் அடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம அடிச்சே போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே மேலேயும் 2 கீழேயும் 2 அடிக்கலாம், அப்போ ஒரு டைம் வரும். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்க 2ஆல் மேலே அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு டைம்னு வரும். ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 3/4 + 5/6. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே ரெண்டுமே சேமாக இல்லை. ஓகேங்களா, சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்க 2 நம்பரையும் எடுத்துகிட்டு போய் ஓகேங்களா நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2 3. ஓகேங்களா, இதுக்கப்புறம் காமனான நம்பர் இல்லை, அதுக்காக என்ன பண்ணணும், இந்த நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணுமா. என்னாகும், 2 × 2 × 3
12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் நமக்கு 12ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ கீழே இருக்க 2 நம்பரையும் நம்ம 12ஆக கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம், 3 இந்த கீழே வந்து கீழே 4 இருக்குது. ஓகேங்களா? 4 வந்து 12ஆக கொண்டு வரணும்னா நம்ம 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் பெருக்கணும்னா மேலேயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே பார்த்தோன்னா கீழே 6ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 6 நம்ம 12ஆக கொண்டு வரணும்னா நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இது என்ன ஆகும், 9/12 ப்ளஸ் I2 10/12ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே கூட்டிக்கலாம். ஏன்னா கீழே 2மே காமன். அப்போ என்ன ஆகும், அப்படியே கூட்டினோன்னா 19/12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 19/12 நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கலப்பு பின்னத்தில் மாற்றிக்கிட்டாலும் சரி. ஏன் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் பெருசாக தான் இருக்கணும். மேலே இருக்க நம்பரை விட கீழே இருக்க நம்பர் பெருசாக தான் இருக்கணும். அதனால் நம்ம கலப்பு பின்னமாகவும் மாற்றிக்கலாம். கலப்பு பின்னமாக எப்படி மாற்றலாம், 19 இங்கே வந்துடும், 12 இங்கே வந்துடும். ஓகேங்களா? 19 12ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், ஒரு 12 மீதி 7. ஓகேங்களா? கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா ஈவு இருக்கு இல்லையா, அதை வந்து முழு நம்பராக எழுதிக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? டிவைட் பண்ணுற நம்பரை கீழே எழுதிக்கணும், மீதி வருது இல்லையா அதை நம்ம மேலே எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 1 7/12ன்னு வந்தாலும் சரி, 19/12ன்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4/5 மைனஸ் 2/5. ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க ரெண்டுமே சேம் நம்பர். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரே டைம் அதை எழுதி மேலே இருக்கிறத நம்ம கழிச்சுக்கலாம். ஏன்னா சென்டராக கழித்தல் நம்பர் இருக்குது. அப்போது 4 மைனஸ் 2 2/5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். 2/3 மைனஸ் 1/12. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே சேமாக இல்லை. அப்போ ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போது என்ன வரும், 3 12. எல்சிஎம் எடுத்தோன்னா 3ஆல் அடிக்கலாமா, அடித்தா 1 3 3 4 12. ஓகேங்களா? இதுக்கப்புறம் காமனான நம்பர் கிடையாது. அப்போது இதையும் நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? என்னாகும், 3 × 1 × 4 = 12. ஓகேங்களா? 1 3 3 4 12. ஓகேங்களா? ஸோ 12 இந்த கீழே வந்து 12 வர்ற மாதிரி நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 3 மேலே 2. நம்ம 3 வந்து 12ஆக மாற்றணுன்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 4ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? மைனஸ் இங்கே பார்த்தோன்னா கீழே 12 இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? இது என்னாகும், 2 8/12 மைனஸ் 1/12ன்னு ஆகும். ஓகேங்களா? ஸோ பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கீழே இருக்கிறது ஒரே நம்பர் தான். அப்போ ஒரு டைம் எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத நம்ம கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கழித்தல் தான். அப்போ 8 மைனஸ் 1 7/12. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 30வது சம். இந்த சம்மை தான் நிறைய பேர் வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? தெளிவாக கவனிங்க. என்ன ஆகும், 3 1/2 ப்ளஸ் 2 1/2. இப்போ 3 1/2. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கலப்பு பின்னத்திலிருந்து பின்னமாக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் பெருக்கி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்னாகும், 3 2 6 ப்ளஸ் 1/2. அப்போது 7/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2 1/3. ஓகேங்களா? 2 1/3. இதையும் ரெண்டையும் பெருக்கலாமா, இப்போ என்னாகும் 6. இதை கூட கூட்டணும் அப்படின்னா 1 கீழே இருக்க நம்பர் 3. ஓகேங்களா? இது என்னாகும் 7/3ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு என்ன கிடைக்கிது, ஒரு நம்பர் 7/2, இன்னொரு நம்பர் 7/3. ஓகேங்களா? இங்கே போடலாமா, 7/2 ப்ளஸ் 7/3. ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க ரெண்டு நம்பரும் வேறு வேறு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2, 3. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2, 3 நம்ம காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பராலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்படி நம்பர் இருந்தது அப்படின்னா அதை ரெண்டையுமே அப்படியே பெருக்கிக்கலாம். என்னாகும், 6ன்னு ஆகும். புரியுதுங்களா? காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2 × 3 6. ஓகேங்களா? ஓகே, அப்போ கீழே வந்து 6 வர மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ என்ன ஆகும், 7/2 நம்ம என்ன பண்ணணும், 6 வரணும்னா 3ஆல் பெருக்கணும். ப்ளஸ்
இங்கே பார்த்தோன்னா 7/3 3ன்னு இருக்குது. நம்ம 6 வரணும்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இது என்னாகும்? 7 21/6 ப்ளஸ் 14/6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே ரெண்டுமே காமன் ஆகிடுச்சா? நம்ம ஒரே டைம் அதை எழுதி 6 மேலே 2 கூட்டிக்கலாம். ஓகேங்களா? கூட்டினோன்னா என்ன ஆகும்? 35/6ன்னு ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த நம்பரை நம்ம அப்படியே விட்டாலும் சரி. ஓகேங்களா? 35/6 அப்படியே விட்டாலும் சரி, இல்லை இதை கலப்பு பின்னத்தில் எழுதினாலும் சரி. பாருங்கள், 35 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? டிவைட் பண்ணலாமா? எத்தனை டைம் வரும்? 5 டைம் போட்டோம் அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 5. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஈவு வர்றதை முழு நம்பராக எழுதிக்கோங்க. ஒரு கோடு போட்டு டிவைட் பண்ணுற நம்பரை கீழே எழுதிக்கோங்க. மீதி என்ன கிடைக்குதோ அதை மேலே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஒன்று 35/6ன்னு எழுதலாம், இல்லைன்னா 5/6ன்னு எழுதலாம். ஓகேங்களா? சரி, இது ரெண்டுமே சேம் தான். காமனாக பாருங்கள், இந்த ரெண்டையும் வந்து எல்சிஎம் எடுக்கும்போது காமனான நம்பரால் டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த 2 நம்பரையுமே நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். இப்போ வந்து பார்ட் 1ல் நம்ம கொஸ்டின் கொடுத்தோம் இல்லையா, ஹோம்ஒர்க்கு, அதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம பார்ட் 1ல் போர்ட் மாஸ் ரூல் நடத்தணும். ஓகேங்களா? அதில் வந்து 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஸோ அந்த 3 சம்மையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 19 - 30 / 6 × 5 + 10. ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூல்னால் என்ன? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோன்னா ப்ராக்கெட் கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் என்ன பார்க்கணும்? ஆர்டர் பார்க்கணும். ஆர்டர் இருக்கா, பவரில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், அதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா டிவிஷன். டிவிஷன்னா என்ன? இங்கே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸை தான் முதல்ல பண்ணணும். என்னாகும்? 19 - 30 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 5 × 5 + 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து டிவிஷனுக்கு அப்புறம் என்ன? மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த வேல்யூஸை பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன ஆகும்? 19 - 5 25 + 10ன்னு ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இதை ரெண்டையும் கூட்டி அதுக்கப்புறம் இதுலேருந்து கழிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் கூட்டும் போது என்ன வேல்யூ வருதோ அதுலேருந்து 19 கழித்து நம்ம ஆன்சர் எழுதுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகேங்களா? எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ரெண்டையும் கூட்டி கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2 டைப்பில் போடலாம். ஓகேங்களா? ஒன்று, ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ்ஸையும் கூட்டிக்கணும். அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரோட சிம்பிள்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா 10 வந்து ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம், 25 வந்து மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம், 19 வந்து ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 25 மைனஸில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ப்ளஸ் கூட பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே இந்த 25 + 10 35ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம்? 2 டைப்பில் அதை நம்ம போடலாம். போடுறேன் பாருங்கள். ஒன்று, 19 இது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? நம்ம அடிஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ இது ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு வர்றதை இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னாகும்? 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸில் வர்றதை அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. ஸோ 25. ஓகேங்களா? இப்போ கூட்டணும் அப்படின்னா என்னாகும்? 29 - 25, அப்போ 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று இப்படி போடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் 2ஐயும் தனியாக எடுத்து எழுதி அதை 2ஐயும் கூட்டிட்டு நம்ம போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை இருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம். கடைசியாக தானே இந்த ஸ்டெப் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ், ரெண்டாவது ப்ளஸ்ன்னு இருந்தது அப்படின்னா நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே பண்ணிக்கலாம். என்னாகும்? 19லேருந்து 25 போச்சுன்னா எத்தனை இருக்கும்? -6ன்னு இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 10. அப்போ இதை பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? 2 ஸ்டெப்பில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று ப்ளஸ் 2ஐயும் தனியாக ஒரே பக்கம் கொண்டு வந்து அதை கூட்டி அதுக்கப்புறம் கழிச்சிருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ்ஸை செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? தெளிவாய்க்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தா அப்படின்னா 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? நிறைய பேர் -16ன்னு போட்டிருப்பீங்க.
ஸோ அதை என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இதை 25 + 10 35. ஸோ 19 - 35 = -16ன்னு போட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். ஏன் அப்படின்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் வந்து அந்த நம்பருக்கானது. ஓகேங்களா, அப்போ 25ங்கிறது மைனஸ் சிம்பிள். ஓகேங்களா, இதை ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன வந்திருக்கணும், -15ன்னு தான் வந்திருக்கணும். ஓகேங்களா, +35ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஸ்டெப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம 2வது சம் போகலாம். ஓகேங்களா, 2வது சம் பாருங்கள். 16 + ப்ராக்கெட்குள்ளே 10 - 3 × 2. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 16 அப்படியே இருக்கும், ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே பார்த்தோன்னா 2 சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா, -1 இருக்குது, மல்டிப்ளை 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ணணும், மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போது 10 - 3 × 6. ஓகேங்களா, இது என்ன ஆகும், 16 ப்ளஸ் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இது 4ன்னு கிடைக்குமா. ஸோ ப்ராக்கெட் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் இருக்க ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. அப்போது மீதி என்ன இருக்கு, 16 + 4 = 20. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 100 + 8 / 2 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருந்தால் முதல்ல ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். பாருங்கள், 100 + 8 / 2 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இது இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்ணணும். என்ன ஆகும், 3 × 2 -6 / 2. ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போ இது டிவைடட் பைல இருக்கு, இதை முதல்ல செய்யணுமான்னு பார்க்கக்கூடாது, இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ 3 × 2 6. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க ரெண்டு சிம்பிள் இருக்கா. ஸோ எந்த ஆப்ரேஷன் முதல்ல பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை தான் பண்ணணும். பாருங்கள், 100 + 8 / 2 ப்ளஸ் 6 - 6 / 2 என்ன, 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ராக்கெட் இன்னும் இருக்கும், இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 100 + 8 / 2 ப்ளஸ் இது என்னாகும், இப்போ 6 - 3 அப்போ 3ன்னு கிடைக்கும். ஸோ ப்ராக்கெட் போயிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இருக்கிறதுலையே எது வந்து அடுத்து ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்க்கணும். இங்கே பார்த்தோன்னா +, டிவைடட் பை ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவைடட் பை பண்ணணும். அப்போது 100 + 8 / 2 என்ன, 4 + 3. ஓகேங்களா, இப்போ எல்லாமே ப்ளஸ் தான். ஓகேங்களா, அப்போ அப்படியே கூட்டிக்கலாம். என்ன ஆகும், 100 104 107. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 107. ஓகேங்களா, புரியுதுங்களா. நமக்கு எந்த இடத்துல டவுட் வந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் டவுட் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ், அதாவது மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு செகண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே அதோட ஆப்ரேஷனை செஞ்சிடலாம். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். மாற்றி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தப்பாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்படியே செய்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வந்து ரெண்டாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கிறத அப்படியே செஞ்சுக்கலாம். 19 - 25 நமக்கு என்ன கிடைக்கும், -6ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 10. அப்போது 10லேருந்து 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் ரெண்டுலேயுமே ஹோம்ஒர்க் சம் கொடுத்தோம், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கரெக்டாக போட்டவங்க எப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க, தப்பாக போட்டவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணணும்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.